பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்முடைய நீண்ட கால காத்திருப்பதற்கு பலனாக தேவன் மறுபடியுமாக நம்முடைய மொபைல் ஆப்பை வெளியிடுவதற்கு தேவன் கிருபை செய்தார். பாருங்க, இந்த மொபைல் ஆப்பினுடைய சிறப்பு காரியம் நமக்கு தெரியும். 1 மணி நேரத்துக்கு ஒரு வசனம் சொல்லுகிற மொபைல் ஆப். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய மொபைல்லையும் 1 மணி நேரத்துக்கு ஒரு வசனம் சொல்வது எத்தனை பெரிய பாக்கியம். நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அந்த வசனம் போய் சேரும். அது சில நேரங்களில் இவ்வளவு அழகாய் பக்கத்தில் இருக்கிறவர்களோடு கூட பேசுவதை பல சாட்சிகள் மூலமாய் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த மொபைல் ஆப்பை பல விதமான சேலஞ்சஸ் மத்தியில் உருவாக்கி இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கடந்த வாரத்தில் நம்ம அதை வெளியிடுவதற்கும் தேவன் கிருபை செய்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை உடனடியாக உங்களுடைய மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. ஆண்ட்ராய்ட்லையும் விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் நீங்கள் போட்டாலே போதும். iOSல இப்போதைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு வசனம் சொல்கிற மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அதில் நிறைய வசனங்கள் உள்ள சொல்ல முடியலை. ஆனால் வரப்போகிற நாட்கள் அதையும் செய்வோம். அது போக நம்முடைய இன்றைய முத்தை நீங்கள் அந்த மொபைல் ஆப்பில் பார்க்கலாம், நம்முடைய மேகசினை பார்க்கலாம். இன்னும் வரப்போகிற நாட்களில் நிறையா நம்ம அதில் குவிஸை கண்டக்ட் பண்ணலாம் அப்படிலாம் நாங்கள் நிறையா யோசித்து வச்சுருக்கிறோம். எனவே இன்றைக்கி நீங்களும் உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இதை சொல்லி இதை டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். எங்கு போனாலும் உங்களிடத்திலிருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வசனம் தொனிக்கட்டும். அது ஒரு சாட்சியாகவும் அது ஒரு சுவிசேஷமாகவும் அநேகருக்கு பயனாகவும் மாறட்டும். ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் சர்ச் அட்டன் பண்ணும்போது ஆராதனை நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணலாம். அதுக்குரிய ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்குறோம். எனவே இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை பார்வையற்றவர்களுக்கும் இந்த ஆப்பை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களும் டவுன்லோட் பண்ண சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நடத்துவார். 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. தேவனுடைய அந்த அவருடைய நடத்துதல்களை யார் ஒருவர் உண்மையாக அனுபவிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய மேன்மையை அறிந்து கொள்ள முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை நடத்துகிறாரா? தேவன் எப்படியெல்லாம் நடத்துவார், எப்போ நடத்துவார் என்பதை நம்ம சில நாட்களாகவே தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கும் தேவன் நம்மளை எப்படி நடத்த போகிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 136ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 136ஆம் சங்கீதம் 16வது வசனம், தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வனாந்திரத்தில் நடத்துவார், வனாந்திரத்திலும் நம்மை நடத்துவார். சில நேரம் வனாந்திரமான பாதையில் தேவன் நம்மளை கொண்டு போகும்போது நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் கைவிட்டு விட்டாரோ. அவர் கைவிட்டதினால் அல்ல, வனாந்திரத்திலும் அவர் நடத்துவேன் என்பதை ஆண்டவர் நிரூபிக்க போகிறார். வனாந்திரத்திலும் நாம் நடத்தப்படுவோம். உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் வனாந்திரத்தை போல சில சூழ்நிலைகள் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். வனாந்திரத்தை போல சில பகுதிகளிலே உங்கள் வாழ்க்கை சிக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், வனாந்திரத்திலும் நான் உன்னை நடத்துவேன். வனாந்திரம்னு சொல்லி உன்னை நான் கைவிட மாட்டேன். வனாந்திரம் என்பதனால நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். வனாந்திரம் என்பதனால தேவன் ஒரு நாளும் நம்மை புறக்கணிக்கிறவர் அல்ல. வனாந்திரத்திலும் உங்களை நடத்துவார். 29ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 29:5, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நான் தான் உங்கள் தேவன், நான் தான் உங்கள் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களை வனாந்திரத்திலும் நடத்தினேன். இந்த தேவன் வனாந்திரத்திலும் நடத்துவார். கடைசி பரியந்தம், மரண பரியந்தம் நடத்துவார். வனாந்திரத்திலே அவர் எப்படி நடத்துவார்? வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை 3 விதங்களிலே நடத்தினார். என்ன விதத்திலெல்லாம் நடத்தினாராம்? முதலாவதாக உபாகமம் 8ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இங்கு வாசிக்கிறோம், வனாந்திரத்திலும் போஷித்து நடத்துவார். வனாந்திரத்திலும் ஆவிக்குரிய உணவையும் தருவார்,
சரீரப்பிரகாரமான உணவையும் தருவார். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். பாருங்க, வெறுமையாக ஆண்டவர் காடையையும் ஆண்டவர் அவங்களுக்கு ஆகாரத்தையும் மன்னாவையும் மாத்திரம் கொடுக்கல, அவர்களுக்கு வானத்து ஆசீர்வாதங்களை, அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுத்து தான் நடத்தினார். போஷித்து நடத்துவார், உங்களை போஷிப்பார். வனாந்திரத்தில் வரும்பொழுது தான் சில நேரம் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக கர்த்தர் சில ஆவிக்குரிய அனுபவங்களை நமக்கு தருவார். உங்கள் வனாந்திரமான பாதையில் நீங்கள் ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்ட பொழுது அங்கே இந்த வசனத்தை சொல்லி காண்பிக்கிறார். அந்த வனாந்தரத்தில் இயேசு அந்த வசனத்தை சொல்லுகிறார். என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வனாந்தரத்தில் அப்பம் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தை தான் ஆண்டவர் அங்கே சொல்லி காண்பித்தார். இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் வனாந்தரத்திலும் உங்களை போஷிப்பார். பயப்படாதீங்க. வனாந்தரமாக இருக்குதே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போய் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? வேத வசனத்தை படிங்க, வசனத்தால் நிரப்பப்படுங்க. அங்கே எரேமியா 15:16 சொல்லப்பட்டது போல அவருடைய வார்த்தை கிடைத்த உடனே உட்கொள்ளுங்கள், வனாந்தரத்திலே போஷித்து நடத்துவார். இரண்டாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். கர்த்தர் அவருக்கு சொன்ன வார்த்தை, மோசேக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு முன்பாக சொன்னார். இரண்டாவதாக ஆண்டவர் வனாந்திரத்திலே மோசையை அழைத்து கொண்டு போய் என்னெல்லாம் இந்த ஜனங்களுக்கு போதிக்கணுமோ அதையெல்லாம் மோசைக்கு சொன்னார். மோசே அந்த வார்த்தைகள் எல்லாம் வாங்கிட்டு கீழே வந்து அவைகளை அந்த ஜனங்களுக்கு சொன்னார். பிரியமானவர்களே, போதித்து நடத்துவார். வனாந்திரம்ன்றதுனால நமக்கு போதனை செய்கிற இடம் அது. வனாந்திரத்தில் இருக்கிறனே கர்த்தர் கைவிட்டாரோன்னு நினைக்கிறீங்களா? நடத்துவார், போஷித்து நடத்துவார். இரண்டாவது, போதித்து நடத்துவார். 25ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தலும். வனாந்திரம் எங்கே போகிறோன்னு தெரியாது, ஆனால் வனாந்திரத்திலே உமது பாதைகளை போதித்தருளும். சங்கீதக்காரன் கேட்கிறார், போதியும். வனாந்திரமாச்சே, போதிக்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக போதிப்பார். உங்களுக்கு போதனை செய்வார். உண்மையில் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்னவர் உங்களை போதித்து நடத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக ஆண்டவர் வனாந்திரத்தில் எப்படி நடத்த போகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் நாம் 10வது வசனத்தில் பாருங்கள். அரணான நகரம் அவாந்திரையாகும், அந்த வாசஸ்தலம் தள்ளுண்டு வனாந்திரத்தை போல விட்டுவிடப்பட்டதாயிருக்கும். கன்றுக்குட்டிகள் அங்கே மேய்ந்து அங்கே படுத்துக்கொண்டு அதன் தலைகளை தின்னும். வனாந்திரத்தை போல மாறும். அந்த வனாந்திரத்தில் அவருடைய ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்த போறாராம் பாருங்களேன். இங்கே வாசிக்கிறோம், அரணான நகரம் அவாந்திரையாக மாறப்போகிறது, தள்ளுண்ட வாசஸ்தலம் ஒரு வனாந்திரத்தை போல மாறப்போகிறது. அதை சொல்றவர் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். போரடிப்பார். தேவன் அங்கே போரடிக்க போகிறார். எப்படி போரடிக்க போறாரு? அந்த வனாந்தரத்தை போல மாறின இடத்துல உங்களை என்னையும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். ஏன் போரடிக்கிறாங்க? நீங்கள் போரடிக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா பதற பிரிக்கிறதற்காக, பயிரை தனியாக எடுக்கிறதற்காக போரடிக்கப்பட வேண்டும். அடிக்க வேண்டியதை அடித்து போரடிப்பார்கள் இல்லையா? சில நேரம் அங்கே உருளைகளை உருட்டி அதை அவர்கள் போரடிப்பார்கள். எப்படி எதை போரடிக்கணுமோ அப்படி தான் போரடிப்பாங்க. வனாந்திரத்தில் உங்களையும் என்னையும் நாம் தரத்துக்கு ஏற்றாற் போல கர்த்தர் போரடிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்திரத்தில் போஷித்து நடத்துவார். இரண்டாவது, வனாந்திரத்தில் போதித்து நடத்துவார். மூன்றாவது, வனாந்திரத்தில் அவர் போரடித்து நடத்துவார். ஏன் போரடிக்கணும்? நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத பதர்களை ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிப்பார். பதரை பிரித்து நம்மளை ஆண்டவர் சேர்த்து கொள்வார், பயிரை சேர்த்து கொள்வார். போரடிக்கிற நேரங்களில் நமக்குள்ள இருக்கிற பதர்கள் விலகும். பதர்கள் விலகட்டும். இன்னைக்கு பதர் விலகுவதற்கு விட்டு கொடுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம 27ஆம் வசனத்தில் பாருங்களேன், ஆண்டவர் எப்படி போரடிக்கிறார் பாருங்களேன். உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்றவிடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும். சீரகத்தை மிலாற்றினால் அடித்தாதான் அது வலிக்காது.
ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற அந்த பதரெல்லாம் அப்போ தான் போகும். நம்ம வண்டியில் உருளை விட்டால் சீரகம் நஞ்சு போயிடும், சீரகம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நம்மளை கர்த்தர் அப்படி தான் போராடிப்பார். நமக்கு எவ்வளவு தாங்குவோம் அவருக்கு தெரியும். அதை தாங்கக்கூடிய அளவு தான் கர்த்தர் நம்மளை போராடிப்பார். நம்ம நினைக்கலாம், நான் சும்மாவே வனாந்திரத்தில் இருக்கிறேன், இந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் என்னை போட்டு இப்படி போராடிக்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் போராடிக்கிறார்? நான் பரிசுத்தர், நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருப்பதற்காக தான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்னு சொன்னார் இல்லையா? லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் 26ஆம் வசனத்தில். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கி நம்மளையும் வனாந்திரத்தில் நடத்துவார், போஷித்து நடத்துவார். ஆண்டவர் நம்மை போதித்து நடத்துவார். மூன்றாவதாக போரடித்து நம்மை நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை நம்ம குறித்து கொள்வோம். இந்த வார்த்தையின்படி வனாந்தரத்துலேயும் பொறுமையாக முறுமுறுக்காமல் நீங்கள் நடத்துவீங்க ஆண்டவரே, எனக்கு தெரியும் அப்படின்னு சந்தோஷமாய் தேவனால் நடத்தப்பட விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 29:5. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, எங்களை வனாந்திரத்திலும் நடத்துகிற தேவன் நீர். எங்களை வனாந்திரன்றதுனால கைவிடலை. வனாந்திரத்துலேயும் போஷிப்பீங்க, வனாந்திரத்துலேயும் போதிப்பீங்க, வனாந்திரத்துலேயும் போரடிப்பீங்க. நாங்கள் உங்கள் கைக்குள்ளே அடங்கி நடந்து வனாந்திரத்திலும் கற்றுக்கொண்டு வனாந்திரத்திலுமே சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலும் நாங்கள் கர்த்தரோடு கூட இசைந்து நடக்க எங்களை விட்டு கொடுக்குறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாததையெல்லாம் அகற்றி ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே தொடர்ந்து நீ நடத்துவீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட்டினுடைய இந்த 7 ஆண்டுகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவனுடைய பெரிதான கிருபையினாலே 250 மாணவர்களுக்கு மேலாக நம்முடைய வேதாகம கல்லூரியிலே படித்து 100க்கும் அதிகமானோர் முழு நேர ஊழியத்திலே ஈடுபட்டு கர்த்தருடைய நாமத்தை உலகம் எங்கும் மகிமைப்படுத்தி வருகிறார்கள். இந்த வேதாகம கல்லூரி முழுக்க முழுக்க ஆண்டுடைய கிருபையினாலே ஆன்லைனில் ஜூம் மூலமாக எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டைமில், அதுவும் இப்போ ஆரம்பிக்க போகிற இந்த பேட்ச் இரவு 9 மணிக்கு ஆரம்பித்து 10:30 10:45 மணி வரைக்கும் இந்த பேட்ச் போகும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. பாருங்க, வரப்போகிற செப்டம்பர் மாதம் கர்த்தருடைய கிருபையினால் 1ஆம் தேதி MD வகுப்புகள் துவங்க போகிறது, 2ஆம் தேதி BTH வகுப்புகள் துவங்க போகிறது. எனவே கீழே காண்கிற வாட்ஸ்அப் நம்பரோட தொடர்பு கொண்டு அதனுடைய பொறுப்பாளர்கிட்ட நீங்க பேசி மற்ற விவரங்களை அறிந்து கொள்ளலாம். மிக குறைந்த கட்டணம், அற்புதமான நல்ல அனுபவம் உள்ள ஃபேக்கல்டிஸை கர்த்தர் தந்திருக்கிறார். வேதாகமத்தை எப்படி நம்ம வியாக்கியானம் பண்ணணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், பழைய ஏற்பாடு எப்படிப்பட்டது, புதிய ஏற்பாட்டினுடைய அந்த காரியங்கள் என்ன, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள போகிறோம். எபிரேயம், கிரேக்கம், கிட்டத்தட்ட 32 சப்ஜெக்ட்ஸ் நமக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். நீங்களும் உங்கள் நண்பர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களும் இதில் வந்து உடனடியாக கலந்து கொள்ளலாம். செப்டம்பர் முதல் வாரமாக இருக்கிறபடினால இன்னும் இருக்கிற கொஞ்ச நாட்கள் தான். எனவே இந்த நல்ல சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.